உங்கள் பொலிட்டிக்கல் ஃபைட்டை இங்கே வச்சுக்காதீங்க, வெளியில் கொண்டு போய் வச்சுக்கோங்க. உங்கள் அரசியல் சண்டைக்கு நீதிமன்றங்களை மேடையாக்காதீங்க, வெளியில் போய் வச்சுக்கோங்கட்டார். எடுத்தெடுப்பிலே சொல்லிட்டார் அவர். இதுக்கெல்லாம் விஜய் கரூர் மீட்டிங், கரூருக்கு போகிறாரு, அந்த விக்டிம்ஸை பார்க்குறாருன்றப்போ இட்ஸ் அ பொலிட்டிக்கல் மூவ். அதை அவங்க ஜுடிஷியல் ஃபாரத்தை யூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஜட்ஜஸ் ஆர் வெரி ஷ்ரூடு. அவங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும்போது தான் அடுத்த நாடகத்தோட அடுத்த கட்டம். விஜயோட பொலிட்டிக்கல் லைஃப்பில் வந்து கரூர் இஸ் அ வெரி வெரி மேசிவ் பிளாக் மார்க். ஆனால் வந்து இதில் விட்னஸை வந்து இவங்க கலைத்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. 9 மாதம் முடிஞ்சு போச்சு, நல்லா முடிஞ்சிச்சு. அது சரி, திமுகவுக்கு நல்லா தெரியும் இது ஒன்றும் வேலைக்காகாது. இந்த ஆய்வுன்றப்ப சமீபத்தில் நிறைய இந்த ஆய்வுகளால் பிரச்சனையாகவே இருக்கே சார். இந்த ஆய்வு மேனியா கொடுமை. அதெல்லாம் மந்திரியாகி இவங்கெல்லாம் வந்து கண்டினியூஸாக ஷீ இஸ் மேக்கிங் ஹெட்லைன்ஸ் ஃபார் ராங் ரீசன்ஸ். திஸ் இஸ் கம்ப்ளீட்லி அன்வான்ட். இது வந்து பண்ண தெரியல, உங்களுக்கு நிர்வாகம் பண்ண தெரியல. ஆதவ் அர்ஜுனாவும் ராஜ்மோகனும் தான் பதில் சொன்னாங்க. மற்ற மந்திரிலாம் சைலண்டாக இருந்தாங்க. அந்த லக்ஸுரியை வந்து உங்களுக்கு பட்ஜெட்டில் அப்போசிஷன் கொடுக்காது. மந்திரி எதுக்கு உட்காந்துருக்காரு? இப்போ மந்திரி பேசணும். பட் டிஎம்கே இஸ் அ பவர்ஃபுல் ஃபெரோஷியஸ் அப்போசிஷன். அவங்க வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அக்ரெசிவாக காத்துட்டு இருக்காங்க பின் டவுன் பண்ணுறதுக்கு உங்களை. இது என்ன பாயசத்துக்கா? இதுதாமா பாயசத்தோட சீக்ரெட். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். பார்த்தாலே தெரியுது நல்ல சூப்பர் பாயசம். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சமீபத்தில் நிறைய இந்த ஆய்வுகளால் பிரச்சனையாகவே இருக்கே சார். இந்த ஆய்வு மேனியா எதுவும் தடுக்கவே முடியாது. ஆய்வு மேனியா இல்லைங்க, ஆய்வெல்லாம் பண்ணட்டுங்க, அது தப்பு இல்லைங்க. ஆய்வை எப்படி பண்ணுறாங்க, அது என்ன கர்மத்துக்கு ரீல்ஸ் எடுக்கணும், ரீல்ஸ் எடுக்கிற போது இன்னும் எச்சரிக்கையாக இருக்கணும். ரெண்டாவது சில்ட்ரனோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது பண்ணி 2-3 மந்திரிங்க மாட்டியிருக்காங்க. இந்த விஸ்வநாதன் தேவையே இல்லாமல் போய் பெண் குழந்தைகளை வந்து இன்னைக்கு வந்து உலகம் பூரா இருக்க விஷயம் சைல்டு அப்யூஸு. இவங்கெல்லாம் எப்படி அவர் தூக்கியிருப்பாங்க சார். வேற கண்ட்ரியாக இருந்தால் அவர் கதை கந்தல் முடிஞ்சிருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி வுட் ஹவ் பீன் சாக்டு. கண்டிப்பாக கரெக்டாக சொன்னீங்க. வேறு நாடாக இருந்ததுன்னா வந்து சாக்டு அவர். ஒரு சின்ன அதாவது வந்து பெண் குழந்தைகளை இப்போ நம்ம சின்ன வயசுலேயே பெண் குழந்தைகளுக்கு குட் டச் பேட் டச் சொல்லிக் கொடுக்குறோம் இல்லையா? சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். எல்லா ஸ்கூல்ஸ்லையும் நடக்குது. மாநகராட்சி பள்ளிகள்லேருந்து பெரிய பள்ளிகள் வரைக்கும் நடக்குது குழந்தைகளுக்கு. அது ஒரு சைல்டு அப்யூஸ்ன்றது ஒன் ஆஃப் த மேஜர் இஷ்யூஸ் இன்றைக்கி வந்து. அதுக்காக சட்டங்கள் இருக்குது, போக்சோ ஆக்ட் மாதிரி சட்டங்கள். அப்படி இருக்கும்போது ஒரு மந்திரி வந்து இப்படி பிஹேவ் பண்ணுறாருன்னா எப்படி சொல்கிறது? அருவருப்பாக இருக்குது. லஞ்சம் வாங்கி மந்திரி மாட்டினார்னா கூட பரவாயில்ல என்ன கேட்டிங்கன்னா, இதெல்லாம் பண்ணி மாட்டுறதுன்றது வந்து அது ஒரு பக்கம்னா, இந்த பக்கம் இந்த பெரிய சிக்கல் வந்து அந்த இண்டஸ்ட்ரி மினிஸ்டர், அந்த அம்மா பேர் என்ன, கீர்த்தனா, அவங்க கொடுமை. அதெல்லாம் மந்திரியாகி இவங்கெல்லாம் வந்து கண்டினியூஸாக ஷீ இஸ் மேக்கிங் ஹெட்லைன்ஸ். தொடர்ந்து தலைப்பு செய்திகளில் அந்த மந்திரி வந்துக்கிட்டு இருக்காங்க ஃபார் ராங் ரீசன்ஸ். தவறான விஷயங்களுக்காக அந்த மந்திரி வந்துக்கிட்டே இருக்காங்க. ரீல்ஸ் போடுறது, சண்டை போடுறது, ஆய்வு பண்ணுறது, இங்கிலீஷில் பேசுகிறது. திஸ் இஸ் கம்ப்ளீட்லி அன்வான்ட். இது வந்து பண்ண தெரியல, உங்களுக்கு நிர்வாகம் பண்ண தெரியல. சுற்றி கேமரா இருக்கணும் போது உஷாராவது இருக்கணும். இல்லை அவங்க அது தப்புன்னு இன்ன வரைக்கும் உணரல, சரின்னு தான் சொல்கிறாங்க. நான் ஒரு ஈவன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கூட ஒரு அக்காவாக அவங்க போனது என்ன தப்பு? ஒரு அக்கா இல்லை போகிறது தப்பு இல்லைங்க. போய் என்ன பண்ணுறாங்க? எல்லா மந்திரிக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கும் உரிமை இருக்குது. ஃபார் தட் இட்ஸ் அ கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. கேபினெட் மினிஸ்டர்ன்றதுக்கு அவன் துறையில் தான் அவன் போகணும்லாம் அவசியமே கிடையாது. யார் வேணால் எங்கே வேணால் போய் வந்து ஆய்வு பண்ணலாம். நடைமுறையில் அது இல்லை, அது வேறு விஷயம். புதுசாக வரும்பொழுது வந்து இன்னொன்று, ஒரு எம்எல்ஏன்ற முறையில் தன் தொகுதிக்கு உட்பட்ட எந்த இடத்துக்கும், அவங்க தொழில்துறை மந்திரியாக இருந்தாலும் அவங்க துறையில் அவங்க கான்ஸ்டிட்யூட்டன்சியில் அவங்க வந்து மருத்துவமனைக்கோ ஏன் போலீஸ் ஸ்டேஷனுக்கோ ஏன் வந்து பள்ளிகளுக்கோ எங்கே வேணால் போய் ஆய்வு பண்ணுறதுக்கான உரிமை அவங்களுக்கு உண்டு. போய் என்ன பண்ணுறீங்க? எதுக்கு தேவையில்லாத பேச்சு, சவடால் பேச்சு? என்ன, வாட் இஸ் திஸ்? இது அதாவது அன்வான்டாக பிரச்சனைகளை உண்டாக்கிட்டு இருக்காங்க. நான் இஷ்யூஸ், இதெல்லாமே நான் இஷ்யூஸ் மனோஜ். இந்த 2 வருஷமாக 2 மாதமாக இந்த மந்திரிங்க மாட்டினது எல்லாமே வந்து அப்சல்யூட்லி நான் இஷ்யூஸு. ஆக்சுவல் கவர்னன்ஸுன்றது இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அது எதுவுமே இன்னும் ஆரம்பிக்கல. இப்போ இந்த பட்ஜெட் செஷனில் எல்லா மந்திரியும் அவங்க மானிய கோரிக்கையை படிக்கணும். அதுக்கு உறுப்பினர்கள் பேசுவாங்க, அதுக்கு பதில் கொடுக்கணும். அப்போ இருக்குது உங்களுக்கு ஆக்சுவல் டெஸ்ட், உண்மையான பரீட்சை, தேர்வு. மானிய கோரிக்கைகளை ஃபஸ்ட்டு பட்ஜெட் செஷன் இந்த கவர்மெண்ட்டுக்கு இந்த மந்த் எண்டில் வருது. பட்ஜெட் மீதான மானிய கோரிக்கைகளுக்கு மாநில நிதி அமைச்சர் பதில் சொல்வார்.
பட்ஜெட் மேலே எல்லா சப்ஜெக்டை பற்றியும் நம்ம பேசலாம். பட்ஜெட் மீதான விவாதத்தில் வெறும் பட்ஜெட் மட்டும் கிடையாது. யூ கேன் டாக் எவ்ரிதிங் அண்டர் த சன், ஆல் சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் பேசலாம். பட்ஜெட் மீதான பட்ஜெட்டை நிறைவேற்றுறதுக்கு முன்னால் மந்திரி வந்து உறுப்பினர்களோட பேச்சுக்கு நிதியமைச்சர் பதில் சொல்வார். அதுக்கு பிறகு ஒவ்வொரு மானிய கோரிக்கையும் அவங்களுக்கு எடுக்கப்படும். ஒவ்வொரு மானிய கோரிக்கை எடுக்கும்போது எத்தனை துறைகள் இருக்குது, ஒவ்வொரு மந்திரியும் மானிய கோரிக்கை மீதான விவாதத்துக்கு பதில் சொல்லணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, கவர்னர் அட்ரஸ் அப்போ ஆதவ் அர்ஜுனாவும் ராஜ்மோகனும் தான் பதில் சொன்னாங்க. மற்ற மந்திரிலாம் சைலண்டாக இருந்தாங்க. அந்த லக்ஸுரியை வந்து உங்களுக்கு பட்ஜெட்டில் அப்போசிஷன் கொடுக்காது, கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. திமுக மந்திரி எதுக்கு உட்காந்துருக்காரு? இப்போ மந்திரி பேசணும். மந்திரி ஏடா கூடமாக பேசினார்னா மாட்டிப்பாங்க. அதுக்கெல்லாம் ட்ரைனிங் இப்போயே கொடுக்கணும். இந்த மந்திரிங்க எல்லாருக்கும் இப்போயே ட்ரைனிங் கொடுக்கணும். கொடுக்கலன்னா சிக்கல் தான். ஏன்னா நிறையா பிரச்சனைகள் இருக்குது. பிரச்சனைகளில் வந்து அசம்பிளியில் பேசும்பொழுது அது இந்த மாதிரி ஏடா கூடமாலாம் போய் பேசி வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே மாட்டிப்பாங்க. நிதியமைச்சர் வந்து அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் மாநிலத்தோட நிதிநிலை குறித்த அந்த ஒயிட் பேப்பர் வெள்ளை அறிக்கை வெளியிடும்பொழுது அவர் பெரும்பாலான நேரம் இங்கிலீஷ்லேயே தான் பேசுகிறாரு. இது ரொம்ப அன்யூஷுவலாக இருக்குது. அப்போ பட்ஜெட் என்ன இங்கிலீஷ் தான் படிக்க போகிறாரு அவர்? இது எப்படி சாத்தியப்படும்? தமிழில் தானே படித்தாகணும் நீங்கள். அப்புறம் ரிப்ளை கொடுக்கணுமே. ரிப்ளை ஒன்று அவ்வளோ ஈஸி இல்லையா உங்களுக்கு? தயாராகணும் இல்லை நீங்கள் வந்து. ஸோ சிக்கல்கள் இருக்குது. இவங்களுக்கு டெஸ்ட் வந்து இப்போ பட்ஜெட் செஷன். அந்த பட்ஜெட் செஷனில் அந்தந்த மந்திரி பேசி ஆகணும். ஒவ்வொரு மந்திரியும் பேசணும். அதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. ட்ரெயின் பண்ணணும். கற்றுக்கலாம், மனசு இருந்தால் கற்றுக்கலாம். அதிகாரிகள் சொல்லிக் கொடுப்பாங்க. பட் டிஎம்கே இஸ் அ பவர்ஃபுல் ஃபெரோஷியஸ் அப்போசிஷன். அவங்க வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அக்ரெசிவாக காத்துட்ருக்காங்க பின் டவுன் பண்ணுறதுக்கு உங்களை. ஆக்சுவலாக அதுதான் டெமோக்ரஸியோட அழகு. ஒரு வலிமையான அப்போசிஷன் இருக்கிறது தான் ஜனநாயகத்துக்கு அழகு. ஆளும் கட்சி பலவீனமாக இருக்கலாம், அப்போசிஷன் இருக்கக்கூடாது. அப்போ அதை எப்படி விஜய் அரசு, ஜோசப் விஜய் அரசு சமாளிக்க போகிறது என்பது தான் முக்கியமான கேள்வி. இந்த பட்ஜெட் செஷனில் நிறைய வான வேடிக்கைகளை நம்ம அசம்பிளியில் பார்க்கலாம். எப்படிலாம் இவங்க பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஒவ்வொரு மந்திரிகளும். ஸோ இதுக்கெல்லாம் இப்போ முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கேஸில் இன்னைக்கு முன்ஜாமீன் வாங்கிட்டாங்க. லுக் அவுட் நோட்டீஸ்லாம் கொடுத்தாங்க. குதிரை பேரம் அப்படின்ற ஒரு டேர்மை வந்து நம்ம நிறைய முறை கேட்ட மாதங்களாக இந்த 2 மாதங்களும் இருந்துச்சு. ஒருவேளை முன்ஜாமீன் கொடுத்து இன்னைக்கு வந்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த குதிரை பேரம் என்ன சார் தமிழ்நாட்டில்? இது வந்து ஒரு எல்லா கட்சியும் இவங்க என் மேல் குதிரை பேரம், அவங்க என் மேல் குதிரை பேரம். நீங்கள் நமக்கு வந்து ஹங் அசம்பிளி வராததால் இது புதுசாக இருக்குது. ஹங் அசம்பிளி வந்தோன்னா இது வந்து நேச்சுரல் கொரோலரின்னுவாங்க. ஓகே, ஹங் அசம்பிளி வந்தோன்னா அதோட தொடர்ச்சியாக குதிரை பேரம் வந்து தீரும். உங்கள் டெமோக்ரஸி வீக்காக இருக்குது. ரெண்டாவது ஒருத்தர் இங்கேருந்து அங்கே போகணுன்னு முடிவு பண்ணிட்டானா யாராலையுமே தடுக்க முடியாது. 1985 உயர்ந்த நோக்கத்தோடு ராஜீவ்காந்தி கொண்டு வராரு கட்சி தாவல் தடை சட்டம். அது கொண்டு வரும்போது வந்து ஃப்ரம் 1985 to 2003 வந்து 1/3 இஸ் ஸ்பிளிட்னு இருந்தது. அந்த அதுவே தப்பு. முதல்ல குதிரை பேரன்னா ஒருத்தன் வந்து கும்பலாக வெளில போனாலும் தனியாக வெளில போனாலும் ரிசைன் பண்ணிட்டு தான் போகணும், பிரிஞ்சு போய் சேர முடியாதுன்னு இருந்தது. 1/3 வரைக்கும் இருந்ததுன்றது 2018 வருஷம் 1/3 இருந்தது. அப்புறம் அப்படியும் தப்புறானுங்க ஓடுறானுங்கன்ட்டு 2/3 மாற்றுறாங்க. அப்புறம் 2/3 மாற்றினதையும் வந்து சந்திரசூட் ஜட்ஜ்மெண்ட் வந்து 2023 மேலே வந்து 2/3 வெளியில் போனாலும் பத்தாது, பேரண்ட் பாடி அதை என்டார்ஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. பட் அதை பற்றி யாருமே கவலைப்படல. ராஜ்யசபாவில் ஆம் ஆத்மி 10லேருந்து 7 பேர் வெளியில் வந்தோடனே அவங்கள சேர்த்துக்கிறாரு சிபி ராதாகிருஷ்ணன் வைஸ் பிரசிடென்ட். அவங்கள பிஜேபியில் சேர்ந்ததை அடுத்த நாளே என்டார்ஸ் பண்ணுறாரு. கெஜ்ரிவால் அதை என்டார்ஸே பண்ணலை. சந்திரசூட் ஜட்ஜ்மெண்ட் படி லேட்டஸ்ட் கான்ஸ்டியூஷன் ஜட்ஜ்மெண்ட் விச் இஸ் த கேஸ் லா. யாருமே கவலைப்படலையே. சரி, இப்போ ஃபைனலாக ஒரே ஒரு ஆப்ஷன் தான் உங்களுக்கு வந்து ரிசைன்மெண்ட் போகிறது. அதான் அபிஷேக் சிங்வி சொல்கிறதுலாம். அதான் நீங்கள் ரெசிக்னேஷனை யாருமே தடுக்க முடியாது. கவனிங்க, 41 வருஷமாக வந்து அந்த கட்சி தாவல் தடை சட்டம் அப்சல்யூட்லி அது ஃபெயில்டு, தோற்று போச்சு. அதை ஸ்டாச்சுலேருந்து எடுத்துடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா முதல்ல 1/3 அலோவ் பண்ணேன், அப்புறம் 2/3 அலோவ் பண்ணேன், அப்புறம் 2/3 வந்து என்டார்ஸ் பண்ணணுன்னா அதை யாருமே கண்டுக்கவே இல்லை. அப்புறம் கடைசியாக எங்கே வந்து நிற்குதுன்னா ரெசிக்னேஷனை நீ தடுக்கவே முடியாது. ரெசிக்னேஷனை இந்த ப்ராப்பர் சென்ஸ் நீ கட்சி தாவல்னே சொல்ல முடியாது. ரிசைனிங் எ பர்சன் இஸ் ரிசைனிங் மீன்ஸ் இஸ் ரிசைனிங். நீ போய் சேரும்போது என்ன சொல்லுவேன், 1/3 2/3 போகும்போது அவ்வளோ ஓகே நான் தான் ரிசைன் பண்ணிட்டு போயேன்டாங்க. அவன் ரிசைன் பண்ணிட்டு போகிறான். லெட் த பீப்புள் டிசைட். ஒரு விதத்தில் ராம்ஜெத் மலானி சொன்ன மாதிரி, ராம்ஜெத் மலானி வந்து கண்டினியூஸாக டே 1லேருந்து, அதாவது 40 வருஷமாக அந்த சட்டம் வந்த முதல் நாள்லேருந்து அதை எதிர்க்கிற ஒரு ஆள். அது அவருக்கு ஒரு பிரின்சிபல்டு ஸ்டாண்டு. ஏன்னா வந்து அவரோட பாயிண்ட் ஒதுக்கி தள்ள முடியாத பாயிண்ட். கட்சி தாவலை எந்த சட்டத்திலையும் தடுக்கக்கூடாது. அது கான்ஷியஸ் சம்மந்தப்பட்ட விஷயம். எப்படியா ஒருத்தன் போய் தான் தீருவான். ஆகவே மனங்காவலா மதில் காவலான்வாங்க தமிழில் ஒரு பழமொழி உண்டு உங்களுக்கு. இது
இப்போ எப்படியும் சர்க்கமெண்ட் பண்ணி போகிறாங்கல்ல. நீங்கள் இந்த 40 வருஷமாக நடந்த இந்த கூத்தை பாருங்களேன். 41 இயர்ஸா நீங்கள் லீகல் பீட் கவர் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. பட் ஸ்டில் ராஜீவ்காந்தி கொண்டு வந்த அந்த சட்டத்தோட நோக்கம் வந்து நிறைவேறவே இல்லை. விதவிதமாக ஹார்ஸ் ட்ரேடிங் நடக்குது. இட்ஸ் அப்சல்யூட்லி ஹார்ஸ் ட்ரேடிங், நோ டவுட். பட் என்ன பண்ண முடியும்? நீங்கள் தடுக்க முடியாது. ஒருத்தர் ரிசைன் பண்ணுறதை தடுக்க முடியாது. தமிழ்நாட்டில் அது வந்து இவங்க பண்ணாங்க. முதல்லங்க போய் ஸ்டாலினா அவர் பார்க்குறாரு, முன்னாள் முதலமைச்சர்ன்ற முறையில். அந்த கர்டசியை எடப்பாடி கொடுத்துருக்கணும்ல. அப்போ அங்கேயே வந்து முதலமைச்சர் வந்து ஒன் சைடடாக தானே போகிறார். தாவேகா தலைவராக அவர் ஒன் சைடடாக இருக்கலாம், அதை யாருமே கேள்வி கேட்க முடியாது. பட் சீஃப் மினிஸ்டர் வந்து அவர் வந்து எல்லாருக்குமான முதலமைச்சர், ராஜதர்மான்னு ஒன்று இருக்குன்னுவாங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாலினை பார்த்தீங்கன்னா எடப்பாடியை நீங்கள் பார்த்தாகணும். பார்க்கல. இன்னொன்று, எல்லா கட்சி அலுவலகத்துக்கும் போனீங்கல்ல, அங்கே நீங்கள் ஸ்டாலின் எடப்பாடியை பார்க்காதது மட்டும் இல்லைங்க, ரிபல்ஸோட வீட்டில் போய் அவங்கள பார்த்தீங்க. அங்கே ஆரம்பிக்குது இந்த ஹார்ஸ் ட்ரேடிங். அங்கே ஆரம்பிக்குது. ஓப்பன் பிரேசன். பட் லீகலாக இது ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த 2/3 32 வேணும். 32 இருந்தாலும் சிக்கல் வருது சந்திரசூட் ஜட்ஜ்மெண்ட்லன்ட்டு உஷாரா என்ன பண்ணிட்டாங்க, அந்த மூவை கை விட்டுட்டு ரெசிக்னேஷன் ட்ராமாவை ஆரம்பிச்சாங்க. 4 பேர் ரிசைன் பண்ணோன்னா அப்புறம் பப்ளிக் ப்ரெஷர் வந்தோன்னா அது ஸ்டாப் ஆச்சு. அப்புறம் ஒரு 2 பேர் ரிசைன் பண்ணியிருக்கான். இப்போ இன்னும் ஒரு 2-3 பேர் வருவாங்க. ஒரு 10 பேராவது வந்துடணும். த இஷ்யூ இஸ் வெரி கிளியர் மனோஜ். 118 இருக்குது சிம்பிள் மெஜாரிட்டி, மேஜிக் நம்பருக்கு. இவங்ககிட்ட 107 இருக்குது. அந்த கேப்பை வந்து 11, அதை எவ்வளோ நேரோ டவுன் பண்ண முடியுமோ பண்ணணும். கூட ஒரு 5 சீட் 6 சீட் வந்தால் கூட போதும். அந்த 118 வர வரைக்கும் மைண்டில் வந்து எந்த நேரமும் இவங்க கவுத்துருவாங்க. ஏன்னா இப்போ டெய்லி திரும்ப மாதிரிலாம் ஒருத்தர் பேசி நின்றாருன்னா தூங்க முடியாது. எடப்பாடியே சொல்லியிருக்காரு, தாவேக்காவை கூட்டணி கட்சியிலே கவுத்து விட்டுருவாங்க. அது அப்படிதாங்க வரும். போக பார்த்தா அப்படி தான் இருக்குது உங்களுக்கு. அப்போ இந்த மாதிரி பேசும்போது அவங்க கவனம் பூரா எங்கே இருக்கும்னா ஆட்சி கவுந்துரும் எவன் கவுப்பான், எப்போ எங்கே போக போகிறாங்க, இப்படியே தான் ஓடிட்டு இருக்கோம். லெஃப்ட் மேலே உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அவங்க கவர்மெண்ட்டுக்கு உள்ளே இல்லை. ரெண்டாவது வந்து பிரின்சிபல்டு ஸ்டாண்ட் ஏதாவது ஒன்று இவர் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். பிரின்சிபல் அதான், இவர் ஏதோ ஒரு இஷ்யூவில் பிஜேபிக்கு சாதகமாக ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் ஒன்று விஜய் எடுக்கிறாரு. அது நிர்வாகத்தில் எதிரொலிக்குது. அப்போ லெஃப்டோட கம்பல்ஷன் என்னன்னா அவங்க ஆதரவு வாபஸ் வாங்கணும். கண்டிப்பாக அவங்க செய்யக்கூடியவங்க. இதில் வந்து மன்மோகன் சிங் 1-2-3 அக்ரிமெண்ட்டில் வந்து நியூக்ளியர் டீலில் வந்து 2004 and 9 2008 வரைக்கும் இருந்தவங்க 8 வெளியில் வந்தாங்க. கண்டிப்பாக செய்வாங்க. அப்போ லெஃப்டோட 4 வந்து டேக்கன் ஃபார் கிராண்டட் கிடையாது. அப்போ அதுக்கு குஷனிங் வேணும்னும் போது இது 118 வேணும் எனக்கு. அதுக்காக அவர் வந்து புஷ் பண்ணி போகிறார். ரெசிக்னேஷன் வருது. பட் ஒரு கட்டத்தில் இது கண்டினியூஸாக நீங்கள் இதை பண்ண முடியாது. நீங்கள் வந்து பப்ளிக் பர்செப்ஷன் உங்களுக்கு எதிராக இப்போ இதோட நிற்குது 6 பேரோட அப்படின்னா ஓகே, இல்லை அது 1 or 2 எக்ஸ்ட்ரா. இன்னும் 10 பேர்லாம் ரிசைன் பண்ணுறான்னா ஜோசப் விஜய் அரசுக்கான மரியாதை வந்து குறையும். பப்ளிக் பர்செப்ஷன் வந்து இவங்க பச்சையாக ஹார்ஸ் ட்ரேடிங் தான்றது வரும். இப்போ அந்த பர்செப்ஷன் இல்லை, அந்த அளவுக்கு இருக்க வேண்டிய அளவுக்கு. கட்சியை விட்டு போய் வெளியில் சேர்றதுக்கும் ரெசிக்னேஷன் பண்ணுறதுக்கும் ஏதோ ஒரு சின்ன விண்டோ ஓப்பனாக இருக்குது. இது கண்டினியூஸாக ஓப்பனாக இருக்காது. ஸோ அதான் ஃப்ராக்சர்ட் மேண்டேட் வந்ததுன்னா என்னெல்லாம் நடக்குமோ அது நடக்குது. இது வரைக்கும் ஃப்ராக்சர்ட் மேண்டேட் இல்லை, அதனால் நம்ம ஹார்ஸ் ட்ரேடிங்கை பார்க்கல. ஃப்ராக்சர்ட் மேண்டேட் வந்துடுச்சு, ஹார்ஸ் ட்ரேடிங்கை பார்க்குறோம். இன்னும் கண்டினியூஸாக நம்ம இன்னும் 10, 15, 20 வருஷத்துக்கு பார்ப்போம். இதை யாருக்கும் இனிமேல் ஃபுல் மெஜாரிட்டி வரப்போகிறது கிடையாது. நிறைய பொலிட்டிக்கல் ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுச்சு. அண்ணாமலை வந்துட்டார். ஏடிஎம்கே ஏதாவது ஒரு ரூபத்தில் இருந்தே தான் தீரும். தினகரனை உள்ளே சேர்க்கணுன்றாங்க. அப்போ வந்து ஒரு 3 கார்னர் ஃபைட் இல்லை 4 கார்னர் ஃபைட் எமர்ஜ் ஆகும். அப்போ யாருக்கும் மெஜாரிட்டி இருக்காது. கொலிஷன் எரான்ற இதுக்குள்ள ஒரு நியூ ஃபேஸ். இது கூட்டணி அரசியல்ங்கிற புதிய அரசியல் யுகத்துக்குள் தமிழ்நாடு நுழைஞ்சிடுச்சு. என்னுடைய அசஸ்மெண்ட் அடுத்த 15-20 வருஷத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து இங்கே யாருக்கும் மெஜாரிட்டி 118 கிடைக்காது. அதனால் இவங்க வந்து கொலிஷன் பாலிட்டிக்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ டெல்லியில் நடந்ததில்லை, ஃப்ரம் 89 to 2014 கூட்டணின்றது அந்த ஒரு அழகாக நரசிம்மராவ் கொண்டு போனார், வாஜ்பாய் ரொம்ப அழகாக கொண்டு போனார், அப்புறம் மன்மோகன் சிங் அழகாக கொண்டு போனார். மெஜாரிட்டி இருந்தும் மோடி அதை ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அட்லீஸ்ட் நாம் கி ஆவாஸ் ஆகுது. அவங்களுக்கு மோடி 1.0 2.0 தனி மெஜாரிட்டி இருந்தும் கூட்டணி தான். இப்போ அண்டர் கம்பல்ஷன். பட் அவங்களாலே இதை ரன் பண்ண முடியுது இல்லை. அது ஸ்டேட்டில் வரணும், அந்த கல்ச்சர் வரணும். ஆக்சுவலாக தட் இஸ் குட் ஃபார் டெமோக்ரஸி. அப்போ தான் நிறைய விஷயங்கள் பேச முடியும். செக் அண்ட் பேலன்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக இந்த மேண்டேட்டே விஜய்க்கு ஒரு நல்ல மேண்டேட் தான். நீங்கள் வந்து தனியாக மெஜாரிட்டி கொடுத்துருந்தா அரகன்ஸ் வரும். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு கடிவாளம் போட்ட மாதிரி ஆன் பாலிசிஸ் இருக்கணும். இப்போ அந்த கோவளத்தில் போன வாரம் போட்ட மீட்டிங் வந்து ஆக்சுவலாக ஒரு நல்ல தொடக்கம். அது அவங்க 3 விஷயம் பேசுகிறாங்க. பெயர் ஒன்று, கோஆர்டினேட்டர் ஒன்று, 3வது வந்து ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம்ன்றாங்க. அதை அவங்க செயல்படுத்துனாங்கன்னா ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக
ஆக்சுவலாக தட் இஸ் அ வெரி குட் மூவ் என்ன கேட்டிங்கன்னா. பட் ஒரு கூட்டு முயற்சி இருக்கணும், ஒத்துழைப்பு இருக்கணும். தினம் வாயில் வந்து எல்லாம் பேசியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கவர்மெண்ட் வந்து டீஸ்டபிளைஸ் ஆகிடும். பர்செப்ஷன் வைஸ் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு கேலி பொருள் ஆகிடும். அது திரும்ப ப்ரிசைஸ்லி அதான் செஞ்சுட்டு இருக்காரு. அதாவது இஸ் வீக்கனிங் த கவர்மெண்ட். இந்த அரசை வந்து திரும்ப தான் வீக்கன் பண்ணிட்டு இருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும். நான் சொல்லுவேன், இப்படி நீங்கள் கண்டினியூஸாக இது வந்து ஒரு மெஜாரிட்டி இல்லாத அரசோட கம்பல்ஷனையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம பேசியிருக்கோம், ஒரு மெஜாரிட்டி இல்லாத கவர்மெண்ட்டுன்றது எப்படின்னா, ஒரு லைஃப் த்ரெட்னிங் டிசீஸ், உயிருக்கு ஆபத்தான ஒரு நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனை போன்றது. அவனால் வந்து அவனோட சுய முன்னேற்றம், அவனுடைய ஆம்பிஷன்ஸ், அவனுடைய அபிலாஷைகள், குறிக்கோள்கள், லட்சியங்கள் எதை பற்றியுமே பெருசாக கவனம் செலுத்த முடியாது. முழு கவனமும் வந்து எந்த நேரம் அந்த வியாதி முத்தும், எப்போ நம்ம செத்துருவோன்ற அந்த பயத்திலே தான் அவன் இருப்பான். இட் இஸ் லைக் தட் ஒரு தனி மெஜாரிட்டி இல்லாத கவர்மெண்ட். பிகாஸ் தி ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கவர்மெண்ட் வில் பி அண்டர் சீஜ். அது அப்போசிஷன் வந்து அடிக்கிறது வேறு, அதை அவங்க சமாளிச்சிருவாங்க. இப்போ டிஎம்கே பண்ணுற மாதிரி அது டிஎம்கேவோட உரிமை, அது அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க. பட் கூட இருந்துன்னே பேசுகிறீங்கன்னா அது அது அதுதான் பிரச்சனையே அதுதான். உடன்பிறந்தே கொள்ளும் வியாதியாக மாறி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கவர்னன்ஸில் அது காட்டும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அவங்க பொசிஷன்லேருந்து யோசிங்க. அவங்க ஆல்டர்னேட்டிவ்ஸை தேட ஆரம்பிப்பாங்க. இப்போ போய் புசியானதை வந்து அன்புமணி பார்த்ததுன்றதுலாம் அதோட வெளிப்பாடு தான். அஃப்கோர்ஸ் அது அவ்வளோ சீக்கிரமாக அந்த முடிவை விஜயால் எடுக்க முடியாது. பட் நீங்கள் ஒரு கார்னர், ஒரு லெவலுக்கு மேலே புஷ் பண்ணுறீங்க, ஒரு கார்னரில் தள்ளுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு வழியே கிடையாது. ஆமாம், இவங்க அகாமடேட் பண்ண மாதிரி அவங்கள அகாமடேட் பண்ணிட்டு போகிறாங்க. உங்களுக்கு அது 2ங்க, உங்களுக்கு 4. நம்பர்ஸ் பேசுது, நம்பர்ஸ். இப்போ வரக்கூடிய பை எலெக்ஷனில் ஒரு 5 சீட்டு ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, 112 கூல் டவுன் ஆகும், இன்னும் கூல் டவுன் ஆகும் அந்த டென்ஷன் வந்து. 112 + 5 காங்கிரஸ் 117, ஐயுஎம்எல் 2 119, தூக்கி பாமக உள்ளே போட்டால் 123. ஈஸி. இதில் 1 or 2 அங்கேயும் இங்கேயும் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கவர்மெண்ட் வந்து அடுத்த 5 வருஷம் ஆள்றதுன்றது ஈஸி. அவர் இந்த மெஜாரிட்டி நம்பர்ஸை கூட அப்போசிஷன் கொண்டு வர முடியாது. அப்போசிஷனால் வந்து கவுக்கவும் முடியாது, அவங்க ஃபார்ம் பண்ணவும் முடியாது, அந்த பொசிஷனுக்கு போயிடும். அதனால தான் அவங்க பாமக ஆப்ஷனை கையிலேயே வச்சுருக்காங்க. அது பாருங்கள், அட் த எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் பவர். மொராஜி தேசாய் சொன்ன மாதிரி 10,000 எலிஃபென்ட் ஸ்ட்ரென்த். அது வந்து நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் கவுக்க பார்க்கும்போது 2 சீட்டை வச்சுட்டு நீங்கள் கவுக்க பார்க்கும்போது 107 சீட்டை வச்சுட்டு காப்பாற்றிக்க பார்க்க மாட்டாங்களா? அவங்க தான் உணரணும். இதுக்கெல்லாம் விஜய் கரூருக்கு போகிறாரு, அந்த விக்டிம்ஸை பார்க்குறாருன்றப்போ திமுக சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸை போடுறாங்க. கரூர் விவகாரத்தில் அந்த சம்மந்தப்பட்டவர்கள் வந்து எந்த கமெண்ட்டும் சொல்லக்கூடாதுன்னு. சுப்ரீம் கோர்ட்டை வந்து அது இல்லை, அது முடியாது, நீ அப்ராப்ரியேட் ஃபாரமுக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க சிபிஐலையும் திமுக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. பட் இது ஒரு அவசியமான மூவ் தானா திமுகவுக்கு, இல்லை பொலிட்டிக்கல் மூவா? இட்ஸ் அ பொலிட்டிக்கல் மூவ். அது அவங்க ஜுடிஷியல் ஃபாரத்தை யூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஜட்ஜஸ் ஆர் வெரி ஷ்ரூடு. அதுவும் தமிழ்நாடு ஜட்ஜு அவர் ஜஸ்டிஸ் விஸ்வநாதன், அவர் தெளிவாக எடுத்தடுப்புலேயே உங்கள் பொலிட்டிக்கல் ஃபைட்டை எங்கே வச்சுக்காதீங்க, வெளியில் கொண்டு போய் வச்சுக்கோங்க. டோன்ட் யூஸ் த ஜுடிஷியல் ஃபாரம் ஃபார் யுவர் பொலிட்டிக்கல் ஃபைட்ஸு. உங்கள் அரசியல் சண்டைக்கு நீதிமன்றங்களை மேடையாக்காதீங்க, வெளியில் போய் வச்சுக்கோங்கட்டார். எடுத்தடுப்புலேயே சொல்லிட்டார் அவர் வந்து. பெட்டிஷன் வாஸ் டிஸ்மிஸ்டு. அது டிஎம்கே ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டி, அவங்க பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆனால் அவங்களுக்கு அசிங்கமாக இருக்கும்னு பெட்டிஷன் வந்து வித்ரா பண்ணிக்கிறியா, இல்லை டிஸ்மிஸ் பண்ணிட்டுமா, நாங்களே வித்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டாங்க. அவங்க ஏதோ ஒரு நாடகத்தை ஆட பார்க்குறாங்க. அடுத்து போய் வந்து சிபிஐயில் சொல்லியிருக்காங்க. பேசுகிறதால ஒன்றும் பெரிய பாதிப்பு வரப்போகிறது கிடையாது. கேஸ் வந்து 10 மாதம் ஆகுது முடிஞ்சு, இன்னமும் சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணல. எதுக்கு சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணாமல் வச்சுருக்காங்கன்னு தெரியல. இன்ஃபேக்ட் அக்டோபரில் வந்து லாஸ்ட் அக்டோபரில் சிபிஐ என்கொயரி ஆர்டர் பண்ணும்பொழுது சுப்ரீம் கோர்ட் சொன்னது, வி ஹோப் யூ வில் ஃபைல் த சார்ஜ் ஷீட் இன் ரீசனபிள் டைம்னா. ரீசனபிள் டைம்னா ஜென்ரல் பார்லன்ஸில் வந்து 6 months. சிபிஐக்கு 6 years. 6 years. சிபிஐ may take even 6 years. It's a caged parrot. Nobody can challenge சிபிஐ. அதெல்லாம் அவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு தான் அவங்க டைம் எடுத்துப்பாங்க. அண்ட் திஸ் இஸ் நாட் ஓன்லி சிபிஐ, மானிட்டர்ட் பை அன் எஸ்ஐடி ஹெடட் பை அ ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். அப்போ ஒன்றுமே இல்லாமல் போயிடாது. கண்டிப்பாக தெர் வில் பி சம்திங். அவங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும்போது தான் அடுத்த நாடகத்தோட அடுத்த கட்டம், இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகிறோம். வி ஆர் ரீச்சிங் அனதர் ஸ்டேஜ் ஆஃப் த ட்ராமா. சார்ஜ் ஷீட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏது என்னன்றதை பொறுத்து. அதுக்கு நடுப்புற வந்து இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ஸ்லக் ஃபஸ்ட்டுன்னுவாங்க. ஒரு மல்லு கட்டுறாங்க 2 தரப்புமே வந்து. விஜயோட பொலிட்டிக்கல் லைஃப்பில் வந்து கரூர் இஸ் அ வெரி வெரி மசிவ் பிளாக் மார்க். அது ஒரு முதலமைச்சர் ஆகிட்டு எந்த கரூரில் வந்து விக்டிம்ஸை கூட பார்க்க விடாமல் என்னை வெளியேற்றினீங்களோ அந்த இடத்துல நான் முதலமைச்சராகி வந்து பார்க்குறேன்றது அவருக்கு வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் இதுதான். இப்போ அந்த 41 ஃபேமிலிஸை பார்க்குறாங்க போல், பார்த்துட்டு அவங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் எல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கெல்லாம் ஒன்றும் தடை விதிக்க முடியாதுன்ட்டாங்க. நீங்கள் வந்து அதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அவங்க கேட்டிருக்காங்க. அதெல்லாம் தடை பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க.
அங்கே என்ன பேச போகிறாருன்னு பார்க்கணும். அந்த மீட்டிங்கில் தெர் இஸ் அ பப்ளிக் மீட்டிங் போல், அங்கே அவர் என்ன பேச போகிறாருன்றதையும் நம்ம கவனிக்கணும். ஆனால் வந்து இதில் விட்னஸை வந்து இவங்க கலைத்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இது அப்சல்யூட் நான்சென்ஸுங்க. அது 9 மாதம் முடிஞ்சு போச்சுங்க, எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அது வந்து நீங்கள் எப்படிலாம் வந்து திமுகவுக்கு நல்லா தெரியும் இது ஒன்றும் வேலைக்கு ஆகாது. சுப்ரீம் கோர்ட்டை வந்து சுப்ரீம் கோர்ட்டுன்ற ஃபாரமை டிஎம்கே யூஸ் பண்ண பார்த்தது. அது ஜட்ஜஸ் வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அது வந்து அதனால் கோர்ட்டு அண்டர்ஸ்டுட் இட் வெரி ப்ராப்பர்லி அண்ட் கரெக்ட்லி. இது த்ரோன் அவுட் தூக்கி அடித்தாங்க பெட்டிஷனை. அதனால தான் அடுத்த ஃபாரத்துக்கு அவங்க போயிருக்காங்க. ஒரு விஷயம் அங்கே மனோஜ், இது ஃபண்டமெண்டலி இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ப்ராப்ளம். கரூர் இஷ்யூ இஸ் அ பொலிட்டிக்கல் ப்ராப்ளம். பொலிட்டிக்கல் ஃபாரமில் தான் அதுக்கு நீதி கிடைக்கும், ஜுடிஷியல் ஃபாரத்தில் கிடைக்காது. இப்போ நீங்கள் பேசுனீங்க, இப்போ அவங்க கையில் கவர்மெண்ட் இருக்குது, அவங்க சம்மந்தப்பட்டவங்களே போய் வந்து அழைச்சி நலத்திட்ட உதவிகள், கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் எல்லாம், ஜாப்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க போல் இருக்குது. அப்புறம் பேசுகிறது என்ன பேசுகிறாருன்றதை பார்க்கணும். அடுத்த கட்டமாக அவன் சார்ஜ் ஷீட் போடும்போது தான் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, ஆக்சுவலாக என்ன நடந்தது, உண்மை என்னன்றது சார்ஜ் ஷீட்டில் தெரிய வரும். நம்புகிறோம் ஆக்சுவலாக அது வந்து பை ஆக்சிடெண்ட்டா அல்லது சம்படி பிஹைண்ட் இட். விஜய் தரப்பு சொல்கிற மாதிரி யாராவது பின்னாலேருந்து வந்து இன்ஸ்டிகேட் பண்ணாங்களான்றது குற்றப்பத்திரிக்கையில் தான் நமக்கு தெரிய வரும். அதுக்கு முன்னால் நம்ம அதை பற்றி எதுவுமே பேச முடியாது. எஸ்பெஷலி வந்து மேட்ரிஸ் அண்டர் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன்ஸ். பெருசாக ஒன்றும் அதை பற்றி பேசிட முடியாது. காலையிலேருந்து டிஎம்கே வாஸ் ஆன் டேமேஜ் கண்ட்ரோல். டிஎம்கே ஈகோ சிஸ்டம் சோஷியல் மீடியாலேயும் டெலிவிஷன் டிபேட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக, ரொம்ப சிரிப்பாக தான் இருந்தது அது பார்க்குறதுக்கு. இட் வாஸ் அ வெரி லாஃபிங் திங் தான். ஸ்பீக்கர் ஆஃப்டர் ஸ்பீக்கர், டிஎம்கேவோட அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன்ஸும் டிஎம்கே சார்பாக பேசக்கூடிய பெய்டு மவுத்ஸும், அது ஒன்றுமே இல்லை, சுப்ரீம் கோர்ட்டில் ஒன்றுமே இல்லை, அது ஒன்றுமே கிடையாது, எங்களுக்கு ஒன்றும் செட்பேக்கே கிடையாது, அது இட்ஸ் அ நார்மல் ப்ரொசீஜர். அதாவது வந்து 11 மணிலேருந்து அதை ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. பிகாஸ் தே நோ தட் தே காட் எக் ஆன் தர் ஃபேஸ். நல்லா வாங்கி கட்டிக்கிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில். அவங்க பப்ளிக் பர்செப்ஷனில் இவங்களுக்கு வந்து தே ஆர் ஹியூமிலியேட்டடு. அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு அவங்க நேற்று பூரா வந்து மீடியாவில் வந்து உக்காந்துக்கிட்டு அவங்க வந்து டேமேஜ் கண்ட்ரோலில் இருந்தாங்க. அவங்க வந்து இந்த பெட்டிஷனை எதுக்கு போட்டாங்க, இப்படிலாம் வரும்னு அவங்களுக்கு தெரியாதா, நீ போய் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர், எலெக்டட் சீஃப் மினிஸ்டர் இதை செய்ய அதை செய்யாதுன்னு கோர்ட் எப்படி ஆர்டர் பண்ண முடியும்? தட் டு த இன்சிடென்ட் ஹேப்பன்ட் 9 months ஆகும். அவங்க வேறு ஏதோ பிளான் பண்ணாங்க, அது வேறு எதுவாக முடிஞ்சிருக்குது. பட் ஃபைட் இஸ் ஆன். நான் அதை ஒத்துக்கிறேன். அவங்க இந்த ஃபைட் இன்னும் முடியல. இந்த சண்டை நடந்துக்கிட்டு தான் இருக்குது, தொடர்ந்து நடக்கும். கரூர் வந்து என்றைக்குமே இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ஸ்லக் ஃபஸ்ட் தான். இப்போ ஒருவேளை சிபிஐ சார்ஜ் ஷீட்டில் வந்து விஜய்க்கு எதிராக ஏதாவது டேம்னிங்காக ஏதாவது வந்து அப்சர்வேஷன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இமீடியட்லி தே வில் ஆஸ்க் ஃபார் ரெசிக்னேஷன். பட் இன் திஸ் கண்ட்ரி விஜய் நீங்கள் அக்யூஸை சேர்க்கல, அப்போ சேர்க்கணும்னா இப்போ வந்து ஏன் பேசுகிறீங்க? ஆமாங்க, ஃபேக்சுவலாக வந்து திமுக அந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க. நேற்று ஏன் பண்ணாங்கன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு அந்த இடத்துல தான் டிஎம்கே கடந்த காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் ஜுடிஷியல் ஃபாரமில் போய் அவங்க வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க. நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம். ஜெயலலிதா கேஸ் எல்லாம் அவங்க டீல் பண்ணதெல்லாம் வந்து இட் வாஸ் எக்ஸலண்ட். இட் வாஸ் அ டெக்ஸ்ட் புக் கேஸ். ஒரு எலெக்டட் சீஃப் மினிஸ்டர் அந்த கேஸை போட்டு டிஸ்ப்ரப்போர்ஷனட் ஆசட்ஸ் கேஸில் 18 வருஷம் ஃபைட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புனாங்க. தே ஃபினிஷ் தர் கரியர். அதாவது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பிட் பை பிட் வந்து அவங்க வந்து ரொம்ப அக்ரஸிவாக ப்ராப்பராக பண்ணக்கூடியவங்க. விஜய் விஷயத்தில் வந்து அவங்க தட் டு இன் அ ஃபாரம் லைக் சுப்ரீம் கோர்ட், த ஹையஸ்ட் ஜுடிஷியல் ஃபாரம் ஆஃப் த கண்ட்ரி, அங்கே போய் வந்து பொய் சொல்கிறாங்க. விஜய் வாசன் அக்யூஸ்டுன்றாங்க. ரஞ்சித் குமார்னு ஒரு சீனியர் கவுன்சில். இட் வாஸ் ஃபேக்சுவலி இட்ஸ் அ லை. பொய் சொல்ல முடியாது. நீ சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒரு திமுக மாதிரி ஒரு பெரிய கட்சியோட வக்கீல் பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்கிறாங்க, பச்சையாக பொய் சொல்கிறாங்க. ஜட்ஜஸ் கேட்டிருக்காங்க, எஃப்ஐஆரில் இல்லையே அவர் பேர், வேர் இஸ், ஹவு கேன் யூ கன்க்ளூட் இஸ் அக்யூஸ்டு, இஸ் நேம் வாஸ் நாட் இன் தி எஃப்ஐஆர். அந்த கரூர் மாவட்ட செயலாளர் ஒரு பேர் என்ன, மதியழகன், புசி, நிர்மல்குமார், அது வாஸ் நாட் அன் அக்யூஸ்ட். ஆனால் அவங்க சிபிஐ கொடுத்த அந்த லெட்டரில் திரும்ப திரும்ப அக்யூஸ்டுன்னு கொடுக்குறாங்க. யூஸ்வலாக அப்படி பண்ண மாட்டாங்க அவங்க. அந்த பர்சனல் வெண்டேட்டா அவங்களுக்கு ஏன் வந்ததுன்னு தெரியல. ஆர்எஸ் பாரதி பண்ணுறாரு. திஸ் ஆர்எஸ் பாரதி வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டான்சி கேஸ். டான்சி கேஸில் சண்முக சுந்தரத்தை மீதான அந்த தாக்குதலில் பெட்டிஷனர் வாஸ் ஆர்எஸ் பாரதி. திமுகவோட ஆல்மோஸ்ட் நிறைய பெட்டிஷன் எல்லாமே பெட்டிஷனரே. இன்ஃபேக்ட் அப்போ எனக்கு அவங்க ஐ ரிமெம்பர் 95 May 31 அந்த அட்டாக்கு. அன்றைக்கி மத்தியானம் நான் அவரை பார்த்து பேசிகிட்டு இருக்கேன், யார் சண்முக சுந்தரத்தை, வெக்கேஷன் பில் இருக்கப்போ. அப்போ அந்த சம்பவம் நடந்து ஒரு 10 நாள் பொறுத்து டிஎம்கேல ஒரு பெரிய லீடர், ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் ஹிம், அவர் சொன்னார், எதுக்கு போய் சண்முக சுந்தரத்தை அட்டாக் பண்ணாங்க, பண்ணணும்னா ஆர்எஸ் பாரதி தானே பண்ணணும், அவர் தானே பெட்டிஷனர். பட் இஸ் அ பாலிட்டிஷியன். அது பண்ணால் அதுக்கு டைமென்ஷன் வேறு. வக்கீல்னா தப்பிச்சிடலான்னு பார்த்தாங்க. அவர் எவ்வளோ பெரிய வேலை, அவர் வேறல துண்டாச்சுங்க சண்முக சுந்தரத்துக்கு. அவர் தப்பிச்சது ஆண்டவன் புண்ணியம்.
ஆர்எஸ் பாரதி தான் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு இவங்களுக்கு. அப்போ அவர் வந்து இந்த மாதிரி ஃபேக்சுவல் எரர், இப்போ சிபிஐ கொடுத்த பெட்டிஷனில் போய் அக்யூஸ்ட் ஆதவர்ஜன் வாஸ் நாட் அன் அக்யூஸ்ட். வேர் இஸ் த எஃப்ஐஆர்? இந்த மாதிரி தவறுகளை கடந்த காலங்கள் அவங்க பண்ணதில்லை. அதான் சொல்கிறேன், இந்த தேர்தல் முடிவை ஏற்றுக்க முடியல. தட்ஸ் அ ப்ராப்ளம், ஹோல் ப்ராப்ளமே தான். பார்க்கலாம் சார், என்னன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி சார். நன்றி சார்.